தீபன்றவங்க வந்து எங்க வீட்டாண்ட வருவாங்க. அவங்க வந்து என்கிட்ட லவ் ப்ரப்போஸ் ஐ மிஸ் யூ நீயா எழுதுன? ஐ மிஸ் யூ எழுதுனதெல்லாம் வந்து இவங்க சொல்ல சொன்னாங்க மேம். நான் தீபன்றவனை வச்சு தப்பா அவங்ககிட்ட இதை வந்து எங்க அம்மா கிட்டே கேளுங்க, தப்பா சொன்னா அவன் விட்டு பிரிஞ்சு போயிடுவான்றதுனால மன போய் மேடம் கையில எதுக்கு நீ டிஇன்னு எழுத, எப்பவுமே எஸ்சின்னு எழுத மேடம். சதீஷ்குமார் இளவரசி பச்சை போய், சதீஷ்குமார் இளவரசின்னு எழுத மேடம். எஸ்சின்னு எழுதுனே அப்புறம் நான் ஏதோ ஒரு பையனை லவ் பண்றேன்னு சொல்லுவாங்க, தீபன் ஒரு பையனை சொல்லுவாங்களா? நீ வந்து நான் ஒண்ணே சொல்றேன், உனக்கு வந்து எவ்வளவு விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கும், நீ எதை பார்த்திருப்ப, நீ எந்த அளவுக்கு அனுபவிச்சிருப்ப சொல்லிட்டு எனக்கு தெரியாது, ஓகேவா? ஆனா என் வயசுக்கு உன் வயசு எத்தனை எனக்கு தெரியாது. உன் வயசுல நீ பாக்காததுனா நான் பாத்துட்டு வந்துட்டேன். எந்த விஷயத்துல? எல்லா விஷயத்துலயும் அனுபவப்பட்டதுன்னா 22 வயசு வரைக்கும் படிப்புக்குன்னு போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் வேலை. அப்பதான் 22 வயசுக்கு அப்புறம் தான் இளவரசி எனக்கு கிடைச்சா. நான் ஒன்று சொன்னா அது ஒன்று புரிஞ்சுக்குது. நான் என்ன கேட்டேன்னா, தலைவலின்ற ஃபோன் மட்டும் நான் என்கிட்ட கட் பண்ணிட்டு 1 hour வந்து ஆன்லைனில் இருந்தியே, ஃபோன் கட் பண்ணிட்டு தூங்கலாம்லன்னு கேட்டேன். இதுக்கு சந்தேகப்படுற அந்த வாய்ஸை பார்த்தியா? பேட் எனக்கு வந்து நான் வந்து எப்படி சொல்லி புரியுதுன்னு தெரியல. நான் ஒண்ணு எனக்கு ஒரு அண்ணன் கூட பிறந்தவன் இருக்கிறான், ஓகேவா? எனக்கு கூட பிறந்தா வேணான்னு நினைச்சு சொல்றேன். அவன் வேணாயா உனக்கு? அந்த பிளானிங் தான், நாளைக்கு சொல்லிட்டு வந்துடலான்னு தான் இருக்கிறேன். உனக்கு சொல்ற மாடா, நீ வந்து இல்ல அவங்க சொந்தக்காரிட்ட சொல்ற பத்தியா? அவங்க சொந்தக்காரிட்ட இவங்க கிட்ட யார்கிட்ட, ஏன்னா அவங்க சொந்தக்காரங்க யாரையும் லவ் பண்ணல, இவ்வளவு மட்டும் தான் லவ் பண்றது. இவ்வளவு தான் லவ் பண்ண டேரக்டா சொல்லிட்டு அந்த பொண்ணோட ஒரே ஒரு வார்த்தை உனக்கு ஒன்னு சொன்னா புரியல சதீஷ். சொல்லு. இன்னைக்கு வந்து அவ வந்து உன்னை விட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவானா அப்படின்னு சொல்லி நீ நினைக்கலாம். போயிடும் தான் சொல்லுது. நீ நினைக்கலாம் அவளுக்கு கல்யாணம் ஆகுதுக்கு ஒன்று 5 வருஷம் ஆகும். அது தெரியும் அவனுக்கு? யோ நீ எல்லாருக்கும் தெரிஞ்சு புரியா இல்லையா? எல்லாருக்கும் தெரிஞ்சு கல்யாணமே ஆகாம நிக்கிறதுமே பண்ணாம இந்த ஊர்லயே இவன் தான் இன்ட்ரெஸ்ட் கல்யாணம் பண்ணி போறான், இவன் தான் சுத்திக்கிறான், மொத்த பேரும் இன்னைக்கு எவனா ஒருத்தன் கூப் பண்றவங்க வந்து இழுத்துன்னு ஓடுறவன் அப்படியே எவனா ஒருத்தன் வந்தானல்ல முதல்ல கேட்பான் இந்த பொண்ணு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. இவளுக்கு கல்யாணம் ஆகுது 5 வருஷம் ஆகும் சதீஷ். அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கல, பரவாயில்ல, எங்க நல்லா இருக்கட்டும். அப்படி இல்ல, நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோ. நீ மனசு கஷ்டப்படுவான்னு சொல்றேன். சொன்னா நம்மள விட்டு வேற ஒருத்தன் லவ் பண்றா போல இது, அவனை கல்யாணம் பண்ணி போற போல இதுன்னு சொல்லிட்டு இவன் வந்து இல்ல எவனா ஒருத்தனை பிக்கப் பண்ணி அங்க அவன்கிட்ட போன் பேசி நான் என்ன இந்த மாதிரி நான் ஒருத்தன் வந்து லவ் பண்ணேன், நான் கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு மறைங்க சொல்லிட்டு நினைக்கல, அவன் இந்த மாதிரி சொல்லிட்டு உன்னை குறை சொல்லலாம். ஆனா வந்து அவன் வீட்டாண்ட வந்து கண்டிப்பா கேட்பான். அவங்க வீட்டுல இருக்கிற மொத்த பேரும் அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே வந்து விசாரிக்க வேணாம், அவங்க ஆளுங்களே சொல்லிட்டுவாங்க அந்த பொண்ணை பத்தி. யார் மாட்டீங்க? நான் இவங்க வாரவத்தி மேடம். இவங்க தான் முதல்ல இவங்க வாழவே என்னையும் அப்படிதான் பண்ணாங்க மேடம். கொடுமைப்படுத்தி 4 காலு நீ வந்து கூட படுன்னு சொல்லிட்டு எனக்கு கேக்குறாங்க. ஆம்டானு சாராயம் சம்பாதிச்ச காசு பூரா இவங்க அப்பா இருக்கும்போது சம்பாதிச்ச காசு பூரா கொடுத்துட்டு இன்னைக்கு நான் ஊர்ல இருக்கும்போது. எத்தனாவது அண்ணி? நான் வந்து 2வது. இவங்க எல்லாரும் தப்பா? இவங்க எல்லாமே தப்பா என்ன கூப்பிடுறாங்க, தப்பா பேசுவாங்க, அசிங்கமா பேசுவாங்க. ஆனா இல்லன்னு மட்டும் சத்தியமான சொல்லுங்க மேடம், நான் இங்க இருந்து போயிடுறேன் மேடம். ஒரு 6 பேர் அண்ணன் நம்பி என் ஆம்டா நிக்க இவங்க எல்லாமே அடிச்சவங்க தான் என்ன ஒரு நேரத்துல. எதுக்கு? எங்க வீடு எங்க நாத்தனார் கல்யாணத்துக்கு நாங்க போயிருந்தோம். நான் வந்து எங்க மாமியார் வீட்டுல இருந்தேன். எனக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு என்னோட பாத்திரத்தை எடுத்து வச்சவொடனே இவன் தான் ரோட்ல இவங்க அம்மா பேச்சு கேட்டுக்கினேன். அதோட அந்த வீட்டுல நான் பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு நான் மெட்ராஸ் போயிட்டு அங்க வந்து மறுபடியும் அதே திரும்பட்டில் ஒரு குடிசை வீட்டுல பாம்பு மேடம் 3 பிள்ளைங்களை வச்சு நான் அந்த பாம்புல வாழ்ந்துட்டு எல்லாம் சொன்னாங்க, நீ புறம்போக்குல போய் கொஞ்சம் இடம் மடக்கி வீடை கட்டுன்னு. நான் புறம்போல போய் வீடு கட்டி நான் கரண்ட் வாங்கி நான் தனியா தான் இருந்தேன். இவனுங்க புருஷன் என் புருஷன் இவனுங்க பேச்சு கேட்டுக்குன்னு தான் நான் 40 பேர் 50 பேர் சாராயம் விற்பான் மேடம் என் வீட்டுக்காரன். நான் வயசு பொண்ணை வச்சுக்கின்னு நான் வேலைக்கு போயிட்டு இதுக்கு பயந்துன்னு சாயங்காலம் 7 மணிக்கு மாடி மேய்ச்சி எடுத்துக்கின்னு என் பொண்ணை ஸ்கூலில் விட்டு 5 மணிக்கு வரும் மேடம். அது அங்கே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கொல்லியில் வச்சுருந்துட்டு 7 மணிக்கு இவனுங்க எல்லாம் போட்டேன். நான் அவனை வந்து கேட்குறேன், எதுக்கு இந்த மாதிரி ஆளுங்க வரேன்னா உன்னை படுக்கிறதுக்கு அடி கை உன்னை கூட்டானுங்களான்னு கேட்பான். இவனுக்கு பெரியவன் ஒருத்தன் இருக்கிறான். அவன் 4 பேர் என்னடா இந்த வேலைன்னாக்கா நான் இப்படி தான் இருப்பேன். சாராயம் வந்து கலக்காத சாராயத்தை வாங்கி விற்கிறவன் என் ஆம்பியான்.
அந்த வீட்டில் பயந்து வச்சு நான் வயசு பொண்ணை இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். இவங்க எல்லாரையும் கூட்டேன். ஆனால் இவெல்லாம் வரல கல்யாணத்துக்கு. நான் இவெல்லாம் வரவே இல்லை. என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வரல பத்திரிக்கை கொண்டு போய் கொடுத்தேன். மரியாதை கொடுக்கணும். இங்க வந்து நான் உனக்கு மரியாதை கொடுக்குறேன். நான் உன்கிட்ட பேசலாம். அந்த அம்மா என்ன வந்து உன் ஓட்டு மாடு மேய்க்கல என்ன ஏமாத்தி கரண்ட் இழுக்கிறேன்னு சொல்லிட்டு 10,000 வாங்கிக்கணும் மேடம், வட்டிக்கு வாங்கி கொடு 100 வாட்டி ஃபோன் பண்ணி இவ்வளவு கேட்டான். சரி குழந்தை வச்ச கஷ்டப்பட்டு எங்க அம்மா கருமாதி அன்னைக்கு 8,000 கொடுத்தானுச்சேன். நான் கேட்கறேன், கொடுக்க முடியாது. கேட்டா என் பொண்ணு வாழ்க்கை கெட்டு பண்ணி நிக்குது. நீங்களாம் கொடுப்பீங்களா? நீங்க தான் என் பொண்ணை கூட்டு ஒரு வேளை சோறு போட்டுக்கிறீங்களா, ஒரு கட்டின துணி எடுத்து கொடுத்துக்கிறீங்களா, இல்லை உன் வீட்டில் வந்து நின்றுக்கிறேன்னா அந்த திரும்பட்டில் கூட சரி மேடம் பட்னியா இருந்தா அம்த முடியும் பாலாம்பா கண்ணன்னு இருக்கிறாங்க மேடம். இன்றைக்கும் சொல்கிறேன், எந்த சொந்தக்காரன் எவனுமே நான் நம்ப மாட்டேன். என் பிள்ளைங்க பட்னிக்கு இருந்தாலும் சரி, நான் பட்னிக்கு இருந்தாலும் சரி, என் வீட்டிலேருந்து அரிசி பருப்புலேருந்து அவங்க எடுத்தாந்து கொடுத்து சாப்பாடு என்னை கூட்டு போட்டுக்கிறாங்க. அந்த வீடு அவங்க பேச தர மாட்டாங்க. குடும்பத்துக்கு கெடுக்கிறதுக்கான லைனா வருவாங்க. அண்ணன் நம்ம இன்னைக்கு ஒரே ஒரு அண்ணன் நம்ம வந்துக்கிறாங்களா கேள்வி மேடம். ஒருத்தவன் ஆனா வந்து அந்த திரும்பட்டுக்கு போயிட்டாக்கா, திரும்பட்டுக்கு அந்த ஊர்ல போயிட்டாதான் இவங்க ராஜ்யமே. ஆனா மெட்ராஸ் வந்து பேச சொல்லி பாப்போம், பேசவே மாட்டாங்க. இங்கதான் உன் ராஜ்யம். ஏன் என்னத்துக்கு நான் ஒண்ணு வந்து ஆளை வச்சு அடிச்சுக்கிறேன்னா, இல்ல நீ வந்து என்கிட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிறேன். என் புள்ள மேடம் நாங்க தனியா இருக்கிறோம். என் புள்ளைய வந்து நீ என் புள்ள கிட்ட போய் ஆத்தாள் அனுப்புடா படுக்கிறதுக்கு, நான் காசு கொடுக்குறேன்னா ஒரு வயசு பையன் எடுத்து இருப்பான். அவன் திருப்பி கேட்க மாட்டானா? இப்ப இந்த சித்திரை மாதம் திருவிழாவுக்கு நான் சொல்லி அனுப்பிச்சேன், லோகு நம்ம போலாம் லோகு, நீ போ, எந்த பிரச்சனை பண்ணாத, நான் வரேன், பிரச்சனை தான் நான் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு என் பையனை ஃபர்ஸ்ட் அனுப்புறேன். என் பையன் போயிட்டா நான் வெஞ்சு போறேன் மேடம். 4 மணிக்கு போறதுக்குள்ள 4 பேர் கத்தி எடுத்து நான் பையனை சேர்த்துக்கிறானுங்க. அப்படியே குத்தி சேர்த்துட்டாக்கா உங்களுக்கு என்ன வரப்போகுது? என்ன மேடம் இது? ஒரு பொம்பளையா இருந்தா, ஒரு குடிக்காரனா இருந்தா வாழ முடியாதா? மெட்ராஸ் வந்து படுத்துக்குவாளா? வாழ தெரியாது. இப்போ உங்க புருஷன் உங்க கூட தான் இருக்காரா மேடம்? எங்க என் புருஷன் வந்து அண்ணன் நம்ம பேச்சு கேட்டுக்கின்னு இவங்களுக்கு வந்து அடிமையா இருக்கணும். உங்க பேருங்க? என்னோட பேர் ரமேஷ். நீங்க எப்படி உங்களுக்கு சொந்தம்? எங்க பெரியம்மா பையங்க. என்னங்க பிரச்சனை? வீட்டில் ஒன்றும் பிரச்சனைன்னு ஒன்றும் பெரிய அளவில் இல்லைங்க மேடம். இப்போ ரீசெண்டாக வந்து போன வாரத்தில் வந்து குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஜிஹெச்சி கூப்பிட்டு போயிருக்காங்க. நானும் இவனை தான் அன்றைக்கி ஈவினிங் போயிட்டு வந்தோம். போயிட்டு இவன் மட்டும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். மறுநாள் காலையில் போகிறவங்க ஆள் இல்லை. என்னை வந்து பார்க்கவே இல்லைம்மா ஹாஸ்பிட்டலில். காலையில் ஆட்டோ ஏற்றி அனுப்புகிறாரு ஹாஸ்பிட்டலுக்கு, நீ கூட்டுமாரியா இல்லைன்னு பெரிய பொண்ணுகிட்ட சொல்லி அனுப்புகிறேன். இவர் இட்டுமா மாட்டேன், அவளே தூக்கிமா சொல்லு அப்படின்னாரு. நான் தூக்கின்மாண்ணா, அந்த டாக்டர் அந்த நர்ஸ் அவ்வளோ பேசினாங்க, கண்ணை முடிச்சு குழந்தை இவ்வளோ நேரம் என்னம்மா பண்ணின்னு இருந்தேன் அப்படின்ட்டு என்னை திட்டினாங்க. கூட்டு போய் ட்ரிப்ஸ் போட்டுனுங்க. அந்த இது எமர்ஜென்சிலே 3 மணி வரைக்கும் இருக்குது, சாப்பாடு கூட வாங்கி கொடுக்கல. வந்து சரி குழந்தை அனுப்பணுமே, வந்து நீ பார்த்தியாண்ணா 9 மணிக்கு நைட்டு வர்றாரு. எங்கள் தம்பிக்கு ஃபோன் பண்ணி சாப்பாடு எடுத்துன்னு வாடா பசி எடுக்குதுன்னு சொல்லி குழந்தைக்கு 50 ரூபா தான் கையில் வச்சுக்கிறேன். சரி காசு கூட இல்லை கொடுக்கலையே, நம்ம காசு வச்சுக்கிறாரு ஆனால் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. பக்கத்தில் அந்த முருகண்ணங்கிட்ட போய் 100 ரூபா வாங்கிட்டு வந்து 50 ரூபா பசங்களுக்கு செலவு பண்ணிட்டு 50 ரூபா எடுத்துனுக்கு வீட்டுக்கு வந்தேன். ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். நான் மணி 9 மணிக்கு வந்து சாப்பாட்டு காசு கொடுக்குறேன். அது வரைக்கும் நான் பிள்ளைய வச்சுன்னு அந்த பேஜான குழந்தைக்காரனா ஒரு ஜூஸ் வாங்கி கொடுக்குறது இல்லை. நான் எங்க போய் காசு கேட்பேன்? யார் வீட்டுக்கு போக கூடாது, யார்கிட்டயும் பேசக்கூடாது. யார் வருவாங்க? என்கிட்ட காசே கிடையாது. 50 ரூபா தான். 100 ரூபா கொடுத்தாரு. கேளு 100 ரூபா கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி அவரு நீ ஒரு வாரமா அவர் காசு கொடுக்கல. அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட சாப்பாட்டு காசு அதெல்லாம் வீட்லயே தான் இருந்தது. இப்ப இது அந்த டேபிள் காசு இல்லன்னு காசு கொடுக்கணும்லமா, அவர் காசு நான் கொடுத்து போறேன். இதுக்கு நீயே கொடுத்துங்கற. நீ தான சொன்ன அந்த காசு கொடுன்னு சொல்றேன். ஏத்து பார்த்தா நான் வர போறேன். சாயந்திரம் 9 மணி இட போனா நீங்க அப்போ 9 மணி எங்க இருந்தீங்க அவ்வளவு நேரம்? நான் மரம் பட்டல மரம் வச்சிருந்தேன் வாசல்ல. நான் 4 மணிக்கு அந்த அண்ணனுக்கு ஃபோன் பண்ணனா, ஃபோன் வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் கூட பண்ணல. குழந்தை எப்படி இருக்குதுன்னு கேட்கல. சாப்பாட்டுக்கு கஷ்டமா இருக்குது நான் சொல்றேன். ஹாஸ்பிட்டல்ல அவங்க போய் ஒரு மாத்திரையா வாங்கினு சொல்றாங்க, ஊசி மருந்து வாங்கினோமா சொல்றாங்க. அடுத்த நாளைக்கு